வணக்கம் மக்களே, நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தோட நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுற தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நாலூருங்கிற ஒரு விவசாய கிராமத்தில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊர் வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர். எங்கள் தாய் மாமாலாம் இன்னமும் இங்கே தான் இருக்காங்க. இந்த ஊர் மண்ணையும் இந்த ஊர் மக்களையும் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே வர்றதுக்கான காரணம் வந்து இந்த ஊரில் உள்ள மண்ணும் இங்கே உள்ள மண்ணும் இந்த மக்களும் தான் அதுக்கு காரணம். இந்த மண் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மண்ணில் வந்து எல்லா விதமான காய்கறிகளாகவும் இருந்தாலும் எந்த ஒரு விவசாயத்திற்கும் ஏற்ற மண். இதுதான் இதில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ எங்கள் ஊரில் விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி, நெல், மற்ற பயிர் வகைகள் மட்டும்தான் போடலாம், மற்றதுக்கு செட் ஆகாது. ஆனால் இந்த ஊர் மண் வந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் இந்த ஊரில் இப்போதைக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த ஊரில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, எனி டைமும் வேலை செய்கிற விவசாயிகள் தான். அவங்க நிலங்களில் அவங்க எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வயல் செட்டப்லேயே இருக்காது. இது ஒரு இடமா தான் இருக்கும். பாருங்கள், அது மெயின் ரோடு. ஸோ இது ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தையுமே அவங்க உழுது பயிர் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் என்னென்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற கரும்புங்க. இன்னும் 15-20 நாள் தான் இருக்குது. அது வெட்டக்கூடிய தருவாயில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதே மண்ணில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கத்திரிக்காய் செடி பயிர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் பயிர்கள் நெற்பயிர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏரியாவை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒரே பசுமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகா செடி. இந்த வயசுலேயும் உழைக்கக்கூடிய வயதான பாட்டி, அவங்க கால்நடைகளுக்கு தேவையான புல்லை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பக்கத்தில் பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பொங்கலுக்காக அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கும் விரலி மஞ்சள், அதற்கு விவசாயி ஒருத்தவங்க நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் டு கும்பகோணம் போகிற வழியில் திருச்சரைங்கிற ஊருக்கு மிக அருகாமையில் இருக்குது. மேலும் வந்து இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு இந்த மண்ணிலே விளைய வச்சு இவங்க ரோட்டோரமாக அந்த விவசாயி வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து முள்ளங்கி, இந்த நிலத்திலே விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி. சில காய்கறிகளை இவங்க இங்கே இந்த மண்ணிலே விளைய வச்சு ரோட்டோரமாக டெய்லி அவங்க விற்பனை பண்ணுறதா அவங்களோட வாடிக்கையாக வச்சுருக்காங்க. சில காய்கறிகள் இங்கே விளைஞ்சாலும் மற்ற காய்கறிகளை அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே இதோட சேர்த்து விற்பனை பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில காய்கறிகளுக்காக மட்டுமே மக்கள் தேடி வர மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லா காய்கறிகளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற காய்கறிகளை அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்து இதோட சேல்ஸ் பண்ணுறாங்க. முள்ளங்கியை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நம்ம முள்ளங்கியை வந்து அந்த இலையோடு பார்க்க முடியாது, அந்த காம்பு மட்டும்தான் இருக்கும் நம்ம மார்க்கெட்டில் இல்லை காய்கறிகளில் வாங்கும்போது. இது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்க எவ்வளோ இயற்கை சூழலோடு இந்த இதை பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.